ஹை கைஸ், வெல்கம் பேக். நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அது போல் இப்போ புதுசாக ஒரு லான்ச் பண்ணியிருக்க ஒரு எம்இசெட்டோட MI38VP அப்படின்ற இந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிட் ரேஞ்சில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஸ்பீக்கர்ஸ் வாங்கணும்னு பார்ப்போம். பட் அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் நல்லா இருக்குமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் வாங்கி ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வேஸ்ட்டான பொருளை வந்து வாங்கி வீணாக்கிறதோட காசு இது போல் வீடியோஸ் பார்த்து வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் நல்ல ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கலாம் கம்மியான பட்ஜெட்டில் வரக்கூடிய ப்ராடக்ட்டில். ஓகே, எம்இசெட்டோட இந்த M8VP அப்படின்ற இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து சவுண்ட் பார் மாரியே இருக்கும். அண்ட் தென் காம்பேக்டாக ஒரு டவர் லைக் டிசைனில் வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டைலிஷான டிசைனில் வந்து அவங்க தெரிஞ்சிருக்கும். அண்ட் லைட் வெயிட்டாக தான் இருக்கும், கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டென் டியூரபிலிட்டி ஓரளவுக்கு இருக்கும், அந்தளவுக்கு வந்து இருக்காது. ஓரளவுக்கு நார்மலான டென் டியூரபிலிட்டி இருக்கும். அண்ட் தென் பட்டன்ஸ்லாம் வந்து டாப்பில் கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த சர்க்குலர் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். அண்ட் ஆடியோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நாட் அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடானு கேட்டிங்க அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வாட் ஸ்பீக்கர் அதாவது செட்டப் இருக்குது. 2 ஸ்பீக்கர் இருக்கும். ஒன்று வந்து 5 வாட், இன்னொன்று 5 வாட். ஸோ 2 5 வாட் ஸ்பீக்கர் சேர்ந்து ஓரளவுக்கு வந்து லவுடான குவாலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா லவுட்னஸ் இருக்குது. பட்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் வந்து குறையுது. ஏன்னா பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அந்தளவுக்கு. பட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டெப்த்தாக இல்லை. பட் அதை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா சரியான ஒரு ஸ்பீக்கராக இருந்திருக்கும். தம்பிங் பேஸ் லைக் ஒரு ப்ரீமியம் ஸ்பீக்கர் மாதிரி இல்லை கிட்டத்தட்ட. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் பார்ப்போம். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் வந்து குறைய சொல்ல மாட்டேன். ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து சார்ஜாகவே எடுத்துக்குது. பட் 4 to 6 ஹவர்ஸ் வந்து நமக்கு சார்ஜ் வந்து வருது. அரௌண்ட் ஒரு 1200 mAh பேட்டரி வந்து உள்ளே வந்து இன்பில்டாக இருக்குது. ஸோ நல்லா வந்து இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது எந்த ஸ்பீக்கருக்குமே, அதிகபட்சம் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் கனெக்டிவிட்டி அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்ப்போம். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 வந்து கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்குது. அவங்களே நிறைய அவங்க மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5.3 வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 மீட்டர் ரேஞ்சில் வந்து நமக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். அண்டு எஃப்எம்மே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். யூஎஸ்பி போட்டுக்கலாம், அப்புறம் டிஎஃப் இல்லைனா மைக்ரோ எஸ்எஸ்டி போட்டுக்கலாம். அண்ட் தென் எஃப்எம் வந்து அது நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் வந்து உங்களை வர வைக்க முடியும். அது தனியாக வீடியோஸ் வந்து பார்த்துங்க. அண்டு ஆக்ஸ் இன்புட் மட்டும் இதில் வந்து கிடையாது. இது ஒரு மைனஸு. இவங்க ஏனே தெரியல, ஒரு மாடலில் ஒன்று கொடுக்குறாங்க, ஒன்று எடுத்துறாங்க, அது போல் வந்து பண்ணிடுறாங்க. அண்ட் ப்ரைஸ் என்னன்றதை பார்ப்போம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து 700க்குள்ளே இருக்கும். ஏன்னா வந்து நான் வாங்கினப்போ ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கும், நீங்கள் பார்க்குறப்போ ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்துங்க. நான் அதே ப்ராடக்ட்டை வந்து அப்படியே லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிங்க. அண்ட் தென் பட்ஜெட்டில் ஒரு பயஸ் லுக்கிங் போர்ட்டபிள் ஸ்பீக்கர்னால் இது வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 500க்குள்ளே நல்ல ஸ்பீக்கர்னு கேட்டிங்கன்னா போட்லேயுமே ஒன்று இருக்குது. பட்டு அதுலேயுமே வந்து நமக்கு சில இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதாவது இன்டர் கனெக்ஷன் அதெல்லாம் வந்து சிலது வந்து நடக்கும். இதில் அந்தமாரி பிரச்சனை இல்லை. பட்டு ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது. அண்டு ட்ராவலிங்க்கும் சரி, ஒரு ஸ்மார்ட் கேதரிங்க்கு அதுக்கெலாம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்கூடிய இந்த வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் தான் வந்து இதில் ப்ளஸ்ஸாக பேசப்படுறது. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யூனிக்காக ட்ரை பண்ணால் இதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இது பழைய மாடல் தான். பட் ஆனால் இதில் வந்து கொடுத்துருக்கிறது கொஞ்சம் யூனிக்கான டிசைனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு அதை வந்து சும்மா கொடுத்துற மாதிரி இருக்கும். பட்டு வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ நத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப்ல பட்ஸில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, பட்ஸ் கேஸில். அது போல் வந்து இவங்க வந்து இதில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. லிட்டில் பிட் லைக் ஜேபிஎல் அண்ட் போட் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. பட்டு அந்தளவுக்கு வந்து கிடையாது. ஆடியோ ஃபைல்ஸ் லுக்கிங் வெரி டீப் பேஸ் அந்த ப்ரீமியம் சவுண்ட்ஸ். அதாவது வந்து சவுண்ட்ஸ் வந்து டீப்பாலாம் கிடையாது. பட்டு ஒரு லவுட்னஸ் வந்து அதிகமாகவே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்பீக்கர்ஸோட குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை. பட் ஆனால் சவுண்டு வந்து லவுட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்டு இறையும் சொல்லுவோம் இல்லையா நம்ம, அது போல் வந்து ஃபீல் வந்து நமக்கு ஃபுல் சவுண்ட் வைக்கிறப்போ வந்து வருது. ஸோ அந்த மாதிரி வரலன்னா இது ஒரு குட் ஃபீலிங் ஸ்பீக்கர் தான். அந்தமாரி வரதுனால தான் வந்து நான் சொல்கிறேன் ஸ்பீக்கர் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி கிடையாது அப்படின்ட்டு. ஓகே, எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். எதனா மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த எம்இசெட்டோட M8VP ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.